அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் பத்தின டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நடுவில் பாத்தீங்கன்னா ரீடோட்டலிங்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ரீவேல்யூவேஷன் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க 10th 11th எல்லாம் படிச்சுட்டா வந்திருப்பீங்க. ஐ திங்க் நீங்க 10th ஆன்லைன்ல கோவிட் அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குதுப்பா. ஜென்ரலா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை நீங்க திரும்ப செக் பண்ணணும்னா ரீடோட்டலிங்னு ஒன்று இருக்குது, ரீவேல்யூவேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன டிஃபரன்ஸ், என்ன நீங்க பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த தவறு மட்டும் நீங்க பண்ணவே கூடாது. நான் ஒரு தப்பு சொல்லுவேன், அந்த தப்பு பண்ணீங்கன்னா உள்ள மதிப்பெண்களும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு பிடிஎஃப். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன டேட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. 13ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ஆம் நாட் ராங். எஸ், 13ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு முடியுது. ஸோ ரீவேல்யூவேஷன், ரீடோட்டலிங்னு ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இதுதான் இருக்குது. அந்த ரீவேல்யூவேஷன் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட், அதாவது ஒண்ணு நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கணும். நீங்க ரீவேல்யூவேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேன் காப்பி. உங்களுடைய அந்த கொஸ்டின் ஆன்சர் பேப்பரை அப்படியே அவங்க பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்கப்பா. ஸோ உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியலன்னா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பிசிக்ஸ் பேப்பருக்கு நான் ஸ்கேன் காப்பி வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ நம்ம சேனல்ல தான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி உங்களுக்கு வரும்ன்றத நீங்க அது மூலமா நீங்க பாத்துக்கலாம்ப்பா. ஓகே, ரீடோட்டலிங் பாத்தீங்கன்னா காசு எவ்வளோன்றத கொடுத்துருக்கான், ஸ்கேன் காப்பிக்கும் காசு என்ன எவ்வளோன்றத கொடுத்துருக்கான். ஸோ ஸ்கேன் காப்பிக்கு பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 225, ஆனா ரீடோட்டலிங்ல பயாலஜிக்கு மட்டும் 305. மேபி அது ஜுவாலஜி பாட்டனி ரெண்டா பிரிக்கிறதுனால அப்படி இருக்கலாம்ப்பா. ஓகேவா? சோ இப்போ நம்ம அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ரீடோட்டலிங்னா என்ன, ரீவேல்யூவேஷன்னா என்ன. ரீடோட்டலிங் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எக்ஸாம் பேப்பர் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு அடுத்த ஷீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க், இந்த பேஜ்ல எவ்வளவு மார்க், பேஜ் வைஸ் கொஸ்டின் வைஸ்ன்னு இருக்கும். அது திரும்ப டோட்டல் பண்ணுவாங்க. சோ ரீடோட்டல்னா டோட்டல் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சோ சப்போஸ் உங்களுடைய ஆன்சர் பேப்பர்ல உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு அவங்க டிக் அடிச்சிருக்காங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஆனா 2 மார்க் போடல. அந்த மாதிரி டயத்துல பாத்தீங்கன்னா அந்த 2 மார்க் உங்களுக்கு வரும்பா. வெறும் டோட்டல் மிஸ்டேக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இதுவுமே உங்களுக்கு வரும். இது ரீடோட்டலிங் பா. ஆனா ரீடோட்டலிங்ல ஒரு 2 விஷயம் இருக்குது. இப்ப ஒரு கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. எல்லாமே எழுதிருக்கீங்க, 3 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு 5 மார்க் வர அளவுக்கு உங்க அந்த பேப்பர்ல ஒர்த் இருக்குது. 5 மார்க் போட மாட்டாங்க. ரீடோட்டலிங்ல அது நடக்காது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா நீங்க கண்டிப்பா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி ஆகணும். ரீடோட்டலிங்க்கு ஸ்கேன் காப்பி கொடுக்கப்பட மாட்டாது, அதையுமே போட்டிருக்காங்க 5வது பாயிண்ட்ல. ஓகேவா? இப்ப என்ன, சப்போஸ் உங்களுக்கு மார்க் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கான புது மார்க் ஷீட் வந்துடும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ரீடோட்டலிங்னா என்னன்னா, உங்க பேப்பரை உங்களால பார்க்க முடியாதுப்பா. ஜஸ்ட் டோட்டல் மிஸ்டேக் இல்ல ஏதாச்சும் கொஸ்டின் மார்க் எவாலுவேட் பண்ணிட்டு வேல்யூ பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா அங்க மார்க் கிடைக்கும். அத ரீவேல்யூவேஷன்ல அதை நம்ம பண்ணிக்கலாம். ரீவேல்யூவேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்கேன்டு காப்பி. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஃபார் ஸ்கேன்டு காப்பி. அதுக்கு தான் 275 ரூபாய். ஓகேவா? ரெண்டாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பரை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும்பா, நம்ம இது எழுதியிருக்கோம், இவங்க மார்க் போடல. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உங்க தயவு செஞ்சு உங்க வாத்தியார்கிட்ட நீங்க கேளுங்க. சோ ஒரு வாத்தியார்கிட்ட கேட்காம பல வாத்தியார், இப்ப நிறைய டீச்சர்ஸ்ட கேட்டாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நீங்களா சுயமா பண்ணாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் உங்க டீச்சர்ஸ்டையும் கேட்டுட்டு பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஸ்கேன் காப்பி வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ரீடோட்டலிங்கும் பண்ணலாம், ரீவேல்யூஷனும் பண்ணலாம். ஒண்ணு எடுத்தோன்னே ரீடோட்டலிங் பண்ணலாம், இல்ல ஸ்கேன் காப்பி வாங்கினதுக்கு அப்புறமும் பண்ணலாம். ஆனா ஸ்கேன் காப்பி வாங்கினீங்கன்னா ரீவேல்யூவேஷனும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த தப்பு பண்ணாதீங்க நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அந்த தப்பு இப்ப நம்ம பார்க்க போறோம். வெறும் எனக்கு 1 மார்க் தான் எனக்கு வரணும், இந்த 1 மார்க்குக்காக தான் நான் பண்றேன், இது 4 மார்க் போட்டிருக்காங்க, 5 மார்க் போட்டிருந்தா நல்லா இருக்கும், நான் இவ்வளவு எழுதியிருக்கேன். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் திங்கிங் இருந்துச்சுன்னா சோ நீங்க கொஞ்சம் யோசிங்க. சில இது பாத்தீங்கன்னா நீங்க எழுதிருப்பீங்க, சரி போனா போதுன்னு அவங்க மார்க் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு எவ்வளவு வரணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி சான்ஸ்லமே போடாதீங்க. ஏன்னா ரீவேல்யூஷன்னா ரீவேல்யூவேட், திரும்ப பாத்தீங்கன்னா உங்க பேப்பரை இவாலுவேட் பண்ணுவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த டீச்சருக்கு எவ்வளவு மார்க்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு திரும்ப அவங்க பேப்பரை திருத்துவாங்கப்பா. ஸோ டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறலாம். அதனால கம்பல்சரி நீங்க ஒரு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலே
ஒரு 205 ரூபாய் எவ்வளவோ செலவு பண்றீங்க, ஒரு 205 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கேன் காப்பியே வாங்குங்க. வாங்கிட்டு அதுக்கு அடுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நீங்க ரீவேல்யூஷன் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க டீச்சர்ஸ்ட நல்லா கேட்டுட்டு பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங்னா என்னன்னு. ஸோ மறக்காம இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள உங்களுடைய ஸ்கூலுக்கு போய் நீங்க வந்து பண்ணுங்க. நீங்க பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, தனி தேர்வரா இருந்தீங்கன்னா, எந்த ஸ்கூல்ல உங்க எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூலுக்கு போய் நீங்க இதை பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி ரீவேல்யூஷன்னா என்ன, ரீடோட்டலிங்னா என்னன்னு. அதுக்காக தான்ப்பா இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரியர் கைடன்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கு.